எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு பல பயிர் சாகுபடி பாலிகல்ச்சர் அப்படின்றத யூஸ் பண்ணி ஒரு சின்ன ரேஸ் பெட்டில் நமக்கு தேவையான காய்கறியை நம்ம எப்படி ஈஸியாக ஒரு வாரத்துக்கு 2-3 வாட்டியாவது எடுத்துக்கலாம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில். இந்த சின்ன ரைஸ் பெட்டில் நான் பொட்டேட்டோ ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். அதையும் கூட ஒரு வீடியோவாக நான் போட்டிருக்கேன், எத்தனை கிலோ பொட்டேட்டோ எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் போட்டு நான் வளர்க்குறத சொல்கிறேன். இது சிகப்பு தண்டு கீரை. நான் இங்கேயே வளர்ந்து விதை எடுத்து இங்கேயே இந்த வருஷம் போட்டிருக்கேன். போன வருஷம் விதை எடுத்து வளர்ந்ததை போட்டிருக்கேன். இன்னும் ஒரு மாதத்தில் நல்லா வளரும். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறது பாலக்கீரை, பெர்பெச்சுவல் ஸ்பீனச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு வாரத்துக்கு 4 பேருக்கு தேவையானதை நான் இந்த ரைஸ் பெட்டில் இருந்தே எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இது பிரசில் ஸ்ப்ரவுட்ஸுன்னு சொல்லுவாங்க, கிளைக்கோசு. அப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே ரன்னர் பீன்ஸு பெருசாக வளரக்கூடியது. இது குச்சி வச்சு எடுத்து கட்டணும், கொடி மாதிரி போகும். அப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு தக்காளி செடி வச்சுருக்கேன். இது பீஃப் ஸ்டேக் டொமேட்டோன்னு சொல்லுவாங்க, காசி தக்காளின்னு சொல்லலாம். ஏன்னா காவி கலரில் அது பழுக்கும், நல்லா ரெட்டு கலரில் வராது. பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சதைப்பற்றுள்ள ஒரு பழம். அதுக்கப்புறம் தக்காளிக்கு பக்கத்துலேயே சின்ன வெங்காயம் நட்டு வச்சுருக்கேன். இது 2மே கம்பேனியன் பிளான்ட்டு, ஒன்றுக்கு ஒன்று உதவி செய்யக்கூடியது. அதனால் நம்ம பக்கத்துலேயே நம்ம நட்டு வைக்கலாம். அதுக்கப்புறம் புதினா. புதினா போன வருஷம் நட்டது, இந்த வருஷம் தன்னால் அதுவாகவே வருது. இது ஃப்ரெஞ்ச் மேரிகோல்டு கேலண்டுலா. இது இந்த இலையை நம்ம புண்ணில் அதெல்லாம் தேய்ச்சோன்னா சரியாயிடும். பீஸ் நல்லா அட்ராக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா, இது லாஸ்ட் டைம் நான் பெருஞ்சீரகம் ஃபெனல் சீட்ஸ் நிறையா ஹார்வெஸ்ட் பண்ணேன். அதில் இருக்கிற வேஸ்ட்டு இதெல்லாம் இந்த ரைஸ் பெட்டில் போட்டு வச்சேன். அது இந்த வருஷம் ரொம்ப நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. நிறைய பிடுங்கி எடுத்து போட்டுட்டேன். அந்த இலையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இலையை வேஸ்ட் ஆக்காமல் நம்ம சைட் டிஷ்ஷில் இல்லாட்டி குழம்பு வகையில் எல்லாத்துலேயுமே போட்டுக்கலாம். இந்த ஒரு ரைஸ் பெட்லேயே நான் இவ்வளோ செடி வச்சுருக்கேன். இதில் ஸ்பீனச் வாரத்துக்கு ஒரு தடவை கட்டாயம் நான் அறுவடை பண்ணுற மாதிரி எனக்கு இலையெல்லாம் கொடுத்துரும். ஸோ சின்ன இடமா இருந்தாலும் அதை நம்ம எஃபிஷியண்ட்டாக பண்ணிக்கலாம். இது ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஆல்.